கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் இதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்தானம் என்பது கர்த்தருடைய பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு தண்ணீருக்குள்ளாய் மூழ்கி ஞானஸ்தானம் வெளியே வருவது இது பாருங்க, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் சொல்லப்படுகிறது. ஞானஸ்தானத்தை அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக நாம் எப்போது தண்ணீருக்குள்ளாய் ஒரு தேவ மனிதனுக்கு கீழாக நின்று அவருடைய கரத்தின் கீழே நின்று மூழ்குகிறோமோ அது அடக்கம் பண்ணப்படுவதற்கு சமமாய் காணப்படுகிறது. நம்முடைய பாவ சரீரம், நம்முடைய மாம்சத்தின் சரீரம், நம்முடைய பாருங்க, அதற்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் பாவ சரீரத்தை களைந்து விட வேண்டும். களைந்து விட்டதினால் ஆமேன், இந்த பாவத்தினால் உள்ள சரீரம், மாம்ச சரீரம், ஆமேன், மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இந்த ஞானஸ்தானம் நமக்கு தருகிறது. அதனால் தான் பாருங்க, மூழ்கும் போது நாம் அந்த பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறோம். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய மேலுள்ள விசுவாசத்தினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை, ஒரு வல்லமையோடு உயிர்த்தெழுந்தாரோ அதே போல பாருங்க, அந்த தண்ணீரிலிருந்து நாம் எழும்பும்போது அந்த வல்லமை நம்மை தாங்குகிறது. அதனால் தான் பாருங்க, விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகும். தண்ணீருக்குள்ளிலிருந்து அப்போ எழும்பும் போது அவரோட கூட நாம் எழும்புகிறோம். அதை நாம் விசுவசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று. இப்போ மாம்ச சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. நம்முடைய பாருங்க, ஆவிக்குரிய மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த ஞானஸ்தானம் என்பது கர்த்தர் இந்த பூமியிலே ஒரு பாருங்க தேவனுடைய பிள்ளை, இவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவன் என்ற ஒரு அர்த்தத்தோடு இந்த ஞானஸ்தானம் செயல்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலே மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். அப்போது நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவதாசனுக்கு கீழே ஒரு தேவ மனுஷனுக்குள்ளாய் ஒரு முழுக்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாருங்க, நம்முடைய அக்கிரமங்கள் கரைகள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி யோவான் ஸ்தாபகனால் ஞானஸ்தானம் ஸ்தானம் பெற்று கரையேறின போது அதே போல நம்முடைய வாழ்க்கையும் அமையட்டும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.